சற்று பொறுங்கள் முனிவரே, இந்த யுத்தத்தினால் எந்த பயனும் இல்லை. தவம் முடிந்து வந்த பிறகு அவர்களை நீங்கள் நிச்சயம் சந்திக்கலாம். மகாதேவரை நான் சந்திப்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு முன்பு நான் இந்த பாலகனை தண்டித்தாக வேண்டும். ஆயுதத்தை எடு, என்னுடன் யுத்தம் செய். நான் இந்த தவறை ஏற்கனவே செய்துவிட்டேன். மீண்டும் அதே தவறை செய்ய விரும்பவில்லை. அதே தவறை நான் மீண்டும் செய்தால் அது என்னுடைய குற்றமாகிவிடும் முனிவரே. நான் தங்களிடம் யுத்தம் புரிய போவதில்லை. அதே வேளையில் நான் தங்களை உள்ளே அனுமதிக்கப் போவதில்லை. நான் வாயிலில் நிற்கிறேன். இங்குதான் நிற்பேன். உனது மரணம் உறுதியாகிவிட்டது பாலகா. சற்று பொறுங்கள் முனிவரே. விநாயகனை தாக்குவதற்கு முன்பு தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிந்தாக வேண்டும். வேண்டாம் தமையா. முனிவர் பரசுராமர் கைலாயத்தின் விருந்தினர் ஆவார். மகாதேவரின் பக்தர் ஆவார். நாம் அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. விநாயகா. ஆம் தமையா, இது எனக்கான பரீட்சையாகும். இச்சோதனையை நான் தனியாகவே எதிர்கொள்வேன். தங்கள் மீது ஆணையாக கூறுகிறேன், விலகிச் செல்லுங்கள். இறுதியாக கூறுகிறேன் பாலகா, என் வழியிலிருந்து விலகிவிடு. இல்லை என்றால் உன் மீது தாக்குதல் நடத்துவேன். நான் இதற்கான பதிலை ஏற்கனவே கூறிவிட்டேன் முனிவரே. நீ இந்த தண்டனையை பெறுவதற்கு தகுதியானவன்தான். கணேசா, மகனே. விநாயகா, மகனே. கணேசா. தாயே. கார்த்திகேயா, நீ இருக்கையில் விநாயகனுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? தாயே, நான் கணேசனை காப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவன் என் மீது ஆணையிட்டு தடுத்து விட்டான். கணேசனை தாக்கியது பரசு. அப்படியென்றால் என் புதல்வனை தாக்கியது தாங்கள் தானா? இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை. நான் எத்தனையோ முறை மகாதேவரை சந்திக்க வேண்டும் என்று கூறினேன். ஆனால் இவன் என்னுடைய பாதையை தடுத்து விட்டான். என்னை தீண்டி என் புனிதத்தை கெடுத்து விட்டான். அதற்கான தண்டனையை தான் இவன் அனுபவிக்கிறான். போதும் முனிவரே, போதும் முனிவரே, போதும் முனிவரே, போதும் முனிவரே, போதும் முனிவரே. இவன் ஒன்றும் சாதாரண பாலகன் அல்ல. இவன் என்னுடைய புதல்வன். மகாதேவர் மற்றும் பார்வதியின் மைந்தனாவார். என் புதல்வனுக்கு எவரேனும் துன்பம் இழைத்தால் அவர் என்னுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டியவராவார். அவர் மகா காளியின் கோபத்தை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும்.
பரசுராமரை தாக்கிவிட்டால் பிரளயமே ஏற்பட்டுவிடும். இந்த பாலகன் வாக்கிற்கு கட்டுப்பட்டவன் என்று தங்களிடம் கூறவில்லையா? தன் பெற்றோருக்கு அளித்த வாக்கை காப்பாற்றத்தான் தங்களை தடுத்தான் என்று கூறவில்லையா? பதில் கூறுங்கள் முனிவரே. விநாயகன் தங்களிடம் கூறினானா இல்லையா? கூறினான். ஆனால் இருந்தும் தன் தாய்க்கும் தந்தைக்கும் அளித்த வாக்கை காப்பாற்றிக் கொண்டே கைலாயத்திற்கு விருந்தினராக வந்த தங்களையும் அவமானப்படுத்தாமல் மரியாதையுடன் நடந்து கொண்ட பாலகனை தாக்கியுள்ளீர்கள். இதற்கு எந்த மன்னிப்பும் கிடையாது முனிவரே. அதன் விளைவுகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். சகோதரரே, ஆம் கௌரி, பரசுராமர் நாராயணரின் அவதாரம் ஆவார். தெய்வீக ஒளி பொருந்திய இவரை போன்ற ஒருவரின் கோபத்தால் பிரபஞ்சத்துக்கு நிச்சயமாக நன்மையே சேரும். விநாயகா, மகனே, நான் நலமாக உள்ளேன். தாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்பொழுது நடந்தவற்றைக்கு முனிவரையும் குறை கூற இயலாது. என்னுடைய தவறும் எதுவும் இல்லை. அனைத்திற்கும் சூழ்நிலைதான் காரணமாகும். இந்த பாலகன் என் வழியை தடுத்ததில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. கைலாய நாயகியே, என் மீது, ஒரு பிராமணன் மீது வாளை உயர்த்தி என்னை தாக்க துணிந்துவிட்ட பிறகு அவரது புதல்வன் மட்டும் எப்படி நடந்து கொள்வார்? இவன் குறும்புக்காரனாக இருப்பது எப்படி என்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. ஒரு தாய் அடி தாங்கினால் குழந்தை விவேகமற்றவனாக வளர்த்திருந்தால் இப்படிதான் குறும்புக்காரனாக இருப்பான். மன்னியுங்கள் முனிவரே, தாங்கள் இப்படி என்னுடைய தாயாரை அவமானப்படுத்துவதை என்னால் பொறுத்துக்கொள்ள இயலாது.